பார்த்தீங்கன்னா ஸ்கியூஸ் தியரம் அண்ட் இம்பினிட்டிவ்னால இது ஒரு சிம்ம பேசிக் ப்ராப்ளம். இதுலேருந்து நம்ம எப்படி வந்து இம்பினிட்டிக்கு மாத்துறோம் அப்படிங்கிறதுக்காக இதையே நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு போடுறேன். டேரெக்டாக இது எப்படி பண்ணலாம்? சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா டேரெக்டாக அந்த லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இங்கே சொன்னதே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் மெத்தடுங்கிறாங்க. இந்த வேல்யூவை டேரெக்டாக சப்மிட் பண்ணுறீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ இது என்ன? சைன் பை பை த்ரீ. சைன் பை பை த்ரீயோட வேல்யூ என்ன நடக்குன்னு சைன் பை பை த்ரீ வேல்யூ அது மெமரைஸ் பண்ணல. அது இல்லை, இப்போ வர மாட்டேங்குது. சைன் 5/3. இல்லை, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணிக்கிறீங்களா? ஒரு ஐடியா கொடுக்குறேன், எப்பயுமே இது பண்ணிக்கோங்க. இதே கால்குலேட்டர் உங்களுக்கு கலோடா? இருக்கேன், கால்குலேட்டர் இருக்கு. ஆனால் அந்த எக்ஸாமில் யூஸ் பண்ண முடியாது. அதான். ஓ, யூஸ் பண்ண முடியாதா? சரி, ஒரு ஐடியா கொடுக்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? இது ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ கொடுக்குற ஐடியா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண முன்னாடி இது பார்த்தீங்கன்னா 0 to 4. எப்படி? இது 0, இது 0 to 4 வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறீங்கன்னா 4 பார்ட்டாக டிவைட் பண்ணுறீங்க. எப்படி? 0லேருந்து 4 வரைக்கும் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணுறீங்க. 1 2 3, இது 4th பார்ட். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? 0 to 4 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 4ஆல் டிவைட் பண்ணிங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 0/4 வந்து 0, 1/4 அப்படியே தான் இருக்கும், 2/4 வந்து 1/2, 3/4 வந்து 3/4, 4/4 வந்து 1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதப்பா? இதுக்கு எல்லாத்துக்கும் ரூட் எடுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ரூட் எடுத்து கிடைக்கும். ரூட் 0 என்னடா கண்ணு? 0வா? 1/4 வந்து 1/2, 1/2 வந்து 1/√2. இது என்ன கிடைக்கும்? √3/2. 1ஓட ரூட் வந்து 1. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறேன். எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இங்கே டீட்டா வேல்யூ என்ன பண்ணுவாங்க? 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்டு 90 டிகிரி. இங்கே ஒரு 3 ஃபங்க்ஷன் மட்டும் எழுதுகிறேன். மற்ற ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் நான் ஒரே ஒரு 3 ஃபங்க்ஷன் மட்டும் வைக்கிறேன். சைன், காஸ், tan. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேல்யூ தூக்கிட்டு அப்படியே சைன் தீட்டா இருக்கிற இடத்துல அப்ளை பண்றேன். இந்த வேல்யூ தூக்கிட்டு என்ன பண்றேன்? சைன் தீட்டா இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிடுறேன். அப்போ சைன் 0 என்ன? 0. சைன் 30 என்ன? 1/2. சைன் 45 டிகிரி என்ன? √2, 1/√2. சைன் 60 என்ன? √3/2. சைன் 19 என்ன? 1. அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா? இந்த வேல்யூ தூக்கிட்டு அந்தந்த ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டேன். இதுதான் நம்மளுடைய சைன் தீட்டாவோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா? ஓகே, புரியுது. அப்போ இதே காஸ் தீட்டாக்கு என்ன பண்றேன்னா சைனோட ரிவர்ஸ் ஆர்டர் எழுதிறேன். சைனோட ரிவர்ஸ் ஆர்டர் என்ன? சைனோட ரிவர்ஸ் ஆர்டர் சொல்லுப்பா. அப்போ வந்து சைன் காஸ் 0 வந்து 1. சைனோட ரிவர்ஸ் ஆர்டர், அப்படி ரிவர்ஸ் ஆர்டர் எழுதிங்க. 1 √3/2 1/2 1/2 0. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா டேனுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் சைன் பை காஸ். டேனுக்கு என்ன ஃபார்முலா? சைன் பை காஸ் டேனோட ஃபார்முலா. கரெக்டுங்களா? அப்புறம் என்ன மீனிங்கு? 0/1 அர்த்தம். ஃபர்ஸ்ட் டேன் 0 கேட்டான்னு என்ன பண்ணுறீங்க? 0/1. 0/1ஓட வேல்யூ 0. 1/2 டிவைட் பை நல்லா பார்த்துங்க, 1/2 டிவைட் பை √3/2. அப்போ 2 கட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/√3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதப்பா? ஓகே. 1/√2 கேன்சல் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். கரெக்டுங்களா? √3/2 1/2னா 2 கட் ஆகி நியூமரேட்டர்ல √3ன்னு வரும். கரெக்டுங்களா? 1/0 வந்து நாட் டிவைன் ஆர் இன்ஃபினிட்டிம்பாங்க. நாட் டிவைன், இது என்டினா நாட் டிவைன் ஆர் இன்ஃபினிட்டிம்பாங்க. ஓகே மேடம் கண்ணு? இதில் என்ன டவுட் இருக்குங்களா? இதுதான் வந்து ஷார்ட் கட் ஃபார் த டேபிள் மல்டிப்ளி, அதாவது ட்ரிகனாமெட்ரி வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஷார்ட் கட் இதுதாம்மா. We have a class in here that's going to start roughly soon, so. All right. Yeah, it's the hard workers, Will Michaela. She teaches the class too. That kind of helps in decision. So, certain things. So, then we'll still like.
we can just wrap up pretty soon, Brennan. What's your name? Pranav. Brennan? Pranav. Brennan? Yeah. Nice to meet you.